அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் எஸ்பி நாகராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல புதன் பகவானை குரு பகவான் பார்த்தார், அந்த ஜாதகர் எந்த துறையில் பிரகாசிப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? பொதுவாவேங்க மனுஷனுக்கு என்ன இருக்குது இல்லைங்க, மனுஷங்கிட்ட என்ன இருக்குது இல்லையோ அறிவு இருக்கணும் இல்லைங்களா? ஒரு மனிதனிடத்துல இருக்கிற அறிவு தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைகளை, தன்மைகளை தீர்மானிக்கும் இல்லைங்களா? அந்த அறிவுக்கு காரணம் யாருங்க? 9 கிரகத்தில் இந்த அறிவுக்கு காரணம் வைக்கிறது யாருங்க? புதன். இப்ப குரு பார்க்கும்போது அந்த ஜாதகர் சிறந்த அறிவாற்றல் உள்ளவரா இருப்பார் இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, நல்ல சமயோசித புத்தி இருக்கு அவர்கிட்ட. அறிவு புத்திக்கு காரணம் புதன். முழுமையான சுபகிரகம் குரு. புதனும் ஒரு சுபகிரகம். புத்திக்கும் அறிவுக்கு காரணமா இருக்கிற அந்த புதனை குரு பார்க்கிறப்போ சமயோசித புத்தி அவங்களுக்கு. இந்த சமயோசித புத்திங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கிறது பெரிய கொடுப்படைங்க, பெரிய கொடுப்படை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி இந்த உலகத்தில் என்ன அப்படியே கொந்தளிச்சிட்டு இருக்குதுங்க, நம்ம மேல என்ன பொழிச்சிட்டு இருக்குது, நம்மளை சுத்தி என்ன இருக்குது? நயவஞ்சகம், சண்டாளத்தனம், சதிகாரத்தனம், ஏமாத்துத்தனம், பித்தலாட்டுத்தனம், பொறாமத்தனம், வைத்திருச்சல்தனம், இதுதான் நிறைஞ்சு கிடக்குது உலகத்துல இல்லைங்க. இந்த மாதிரி உலகத்துக்குள்ள வாழ்றதுக்கு புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல சமயோசித புத்தி இருந்துச்சுன்னா அது பெரிய கொடுப்பனை இல்லைங்களா? பெரிய கொடுப்பனை இருக்கு. அந்த சமயோசித புத்தி புதனை குரு பார்க்கும் போது அந்த ஜாதகர்களுக்கு மிகச் சிறப்பா இருக்கு சரிங்களா? மிகச் சிறப்பா இருக்கு. அதே மாதிரி எப்படி அறிவுக்கும் புத்திக்கும் புதன் காரணமோ, கல்விக்கு அவர் தான். 9 கிரகங்களையும் கல்விக்கு 6 காரணம் புதன் தான் இல்லைங்களா? அப்போ அந்த கல்வியும் சிறப்படை. குரு பார்வையில புதன் இருக்கும், கல்வியும் சிறப்பாரு. இன்னொன்னு பாருங்க, பெரும்பாலும் புதனை குரு பார்க்கிற ஜாதகர்கள் வந்துங்க ஆசிரியராவோ அல்லது மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களாவோ இருப்பாங்க. ஏதாவது ஒரு அறிவு சார்ந்த துறையில வழிகாட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா, புதனும் ஆசிரியரை குறிக்கிற கிரகம், குருவும் ஆசிரியர் குறிக்கிற கிரகம். புதன் சுபகிரகம், குருவும் சுபகிரகம். ஆசிரியரை குறிக்கிற ஒரு சுபகிரகத்தை ஆசிரியரையே குறிக்கக்கூடிய முழுமையான 100% சுபகிரகமான குரு பகவான் பார்க்கிறப்போ அவங்க ஒண்ணு பெரும்பாலும் ஆசிரியர் அல்லது ஏதாவது ஒரு அறிவு சார்ந்த துறையில வழிகாட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா, ஜோதிடரா இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். ஜோதிடத்துக்கும் எப்படி அறிவுக்கும் புத்திக்கும் கல்விக்கு காரணம், ஜோதிடத்துக்கும் அவர் தான் காரணம், பேச்சுக்கு அவர் தான் காரணம், வாக்குக்கு புதன் தான் காரணம், எழுத்துக்கு அவர் தான் காரணம், வானவியலுக்கு அவர் தான் காரணம், வானவியலுக்கு அவர் தான் காரணம், கணக்கியலுக்கு கணிதத்துக்கு காரணம், மார்க்கெட்டிங் துறைக்கு அவர் காரணம், வங்கித்துறைக்கு காரணம். அதனால இந்த புதன் சார்ந்த அந்த துறைகள்ல ஏதாவது ஒரு துறையில அவங்க ஒரு சிறப்பான நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கணும். பேச்சாளராக கூட இருக்கலாம், ஆன்மீக பேச்சாளராக, ஏதாவது ஒரு மேடையில பேசக்கூடிய ஒரு சொற்பொழிவாளராக இருக்கலாம், ஜோதிடராக இருக்கலாம். அதுலயும் பாருங்க, புதன குரு பார்க்கிற ஜாதகர்கள் ஜோதிடராக இருந்தாங்க வைங்க, அற்புதமான அமைப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்கு. ஏன்னா புதன் வாக்குக்கு காரணம் இல்லைங்களா? ஜோதிடத்துக்கும் புதன் தான் காரணம், வாக்குக்கும் புதன் தான் காரணம் இல்லைங்களா? ஆன்மீகத்துக்கு காரணம் வைக்கிற ஒரு குரு, முழுமையான சுபகரமான அந்த ஆன்மீகத்துக்கு காரணம் வைக்கக்கூடிய குரு, ஜோதிடத்துக்கும் வாக்குக்கும் காரணமான அந்த புதனை பார்க்கும்போது வாக்குப்பளிதம் உண்டு. ஜோதிடரா இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இப்படி அமைஞ்சதுன்னா அவங்க நல்ல வாக்குப்பளிதம் உள்ள ஜோதிடரா இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நல்ல சொற்பொழிவாளர், நல்ல எழுத்தாளர், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியது, வானவியல் துறை, கணக்கியல் துறை, அப்புறம் வங்கித்துறை, இந்த மாதிரி துறைகள்ல ஏதாவது ஒரு துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு புதனை குரு பார்க்கும் போது இந்த ஜாதக அமைப்பு. சரி, இத்தனை துறைகள் எந்த துறையில் இருப்பாங்க? இத்தனை துறைகள் பார்க்கிறோம். அப்ப இதுல எந்த துறையில அவங்க நல்ல நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது யாருன்னு கேட்டா, புதனை குரு பார்க்கிற அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை இந்த கேள்விக்கு பதில் சொல்றது சரிங்களா? ஏன்னு கேட்டா, புதனை குரு பார்க்கக்கூடிய ஜாதகத்துல அந்த புதன் உட்கார்ந்துட்டு இருக்கிற பாவகம் லக்னத்துக்கு எந்த பாவகம் அமைஞ்சிருக்குது, என்ன ஆதிபத்திய பாவகமா இருக்குது, லக்னத்திலிருந்து அது எத்தனாம் பாவகமா இருக்குது இல்லைங்களா? லக்னத்திலிருந்து என்ன 12 பாவகம். இந்த 12 பாவகத்துல புதன் உட்கார்ந்துட்டு இருக்கிற பாவகம் அந்த லக்னத்துக்கு எத்தனாம் பாவகம்? சரி,
அதோட புதன் வந்து அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார், லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் புதன் வாங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம புதனை பார்க்கக்கூடிய குரு, அவர் எந்த பாவத்தில் இருக்கிறார், லக்னத்துக்கு எத்தனை பாவத்தில் இருக்கிறார், அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார், என்ன லக்னம், லக்னாதிபதியோட நிலை என்ன, மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் என்ன, என்ன தசை, என்ன தசாபுத்தி, இத்தனை சேர்ந்துதான் அந்த ஜாதகர், புதனை குரு பார்க்கக்கூடிய ஜாதகர் நாம பார்த்த துறைகள்ல எந்த துறையில இருப்பார், எந்த அளவுக்கு பிரகாசிப்பார் அப்படிங்கிறத அவங்கவுங்களுடைய புதனை குரு பார்க்கக்கூடிய ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அந்த அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமே அவங்களுடைய இந்த நிலையை எந்த அளவுக்கு எந்த துறையில் இருப்பாங்கிறது தீர்மானம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உறவு முறையில பார்த்தீங்கன்னா புதன் வந்து மாமாவை குறிக்கிறார். அந்த புதனை குரு பார்க்கிற ஜாதகர்களுக்கு வந்து மாமா வகையறாக்கள் இருந்து மாமா உறவுகள், மாமா வகையறாக்கள் அவங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடியது இந்த புதனை குரு பார்க்கிற இந்த அமைப்பு. அதோட நட்புக்கும் காரணம் இருப்பார். இந்த புதனை குரு பார்க்கிற ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டம் வந்து ஒரு மதிப்புக்குரிய நட்பு ஓட்டமா இருக்கு, சமூகத்தில் ஒரு மதிப்புக்குரிய நட்பு ஓட்டமா இருக்கு. இப்படி புதனை குரு பார்க்கிறப்போ புதனுடைய எல்லா காரகத்துவங்களும் எல்லா தன்மைகளும் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு சிறந்த அறிவு சார்ந்த துறையில் அந்த ஜாதகரை இந்த அமைப்பு பிரகாசிக்க வைக்கும். எந்த அளவுக்கு எந்த துறை என்பதை அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தீர்மானிக்கும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.